வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கௌசல்யா நரேன் என்ற பெண்ணுக்கு விட்டுக் கொடுக்க உள்ளதாக அர்த்தப்படும் வகையிலான பேஸ்புக் பதிவொன்றை இட்டுள்ளார். கடந்த தேர்தலில் சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அர்ஜுனா தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார். அவர் பதவி விலகுவாராக இருந்தால் அவரது அணியில் போட்டியிட்டு இரண்டாவது அதிக வாக்குகளை பெற்ற கௌசல்யாவுக்கு அந்த பதவி செல்லும். எவ்வாறாயினும் அர்ஜுனாவும் இந்த பதிவில் மறைமுகமாக தாம் பதவி விலகு போவதாக குறிப்பிட்டுள்ளாரே ஒழிய நேரடியாக எதனையும் விளக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி குடிநீர் விநியோக திட்டத்தின் தாளையடியில் அமைந்துள்ள கடல் நீரை நன்னீராக சுத்திகரிப்பு செய்யும் நிலையத்தை வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயக்கன் நேற்றைய தினம் நேரில் சென்று பார்வையிட்டார். ஆளுநரை திட்ட பணிப்பாளர் பொறியியலாளர் எஸ் மாலதி, பொறியியலாளர் விஜயகாந்த் தலைமையிலான குழுவினர் வரவேற்றனர். குடிநீர் விநியோக திட்டத்தின் கட்டுப்பாட்டு அறையின் செயற்பாடுகளை ஆளுநர் பார்வையிட்டார். அதன் பின்னர் கடல் நீரை உள்ளெடுக்கும் நிலையம், சுத்திகரிப்பு மற்றும் விநியோகம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் நேரில் சென்று பார்வையிட்டார். இதன்போது திட்ட பணிப்பாளர் மற்றும் பொறியியலாளர்களால் உரிய விளக்கங்களும் ஆளுநருக்கு வழங்கப்பட்டன. இனவாதம் அல்லது தீவிரவாதம் தலை தூக்க ஒருபோதும் அனுமதிக்கப்படாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். தற்போதுள்ள சட்டங்கள் அதற்கு போதுமானதாக இல்லாவிட்டால் புதிய சட்ட கட்டமைப்பின் மூலம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்ய அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் 2 வழிமுறைகள் இப்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இனவெறி அல்லது தீவிரவாதம் அவற்றில் ஒன்று என்றும் இந்த நாட்டில் நடந்த ஈஸ்டர் தாக்குதல்கள் போன்ற தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்த பல கடுமையான சம்பவங்களுக்கு இனவெறி மற்றும் தீவிரவாதம் தான் மூல காரணம் என்றும் இந்த நாட்டில் இந்த நேரத்திலும் இனவெறி மற்றும் தீவிரவாதத்திற்கு இடமளிக்கப்படாது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களின் செயல்பாடுகள் 2வது அச்சுறுத்தலாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, இந்த கும்பல்கள் வெறும் குற்றவாளிகளின் தொகுப்பு மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அரசியல் பாதுகாப்பின் மத்தியில் அவை வளர வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு 48 மாத கால நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கையுடனான 3வது மதிப்பாய்வு நிறைவு செய்துள்ள நிலையில் இதன் மூலம் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களுக்கு ஆதரவளிப்பதற்காக இலங்கைக்கு உடனடி நிதி வசதியாக 336 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியுள்ளது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் சர்வதேச நாணய நிதியத்தில் இருந்து இலங்கைக்கு வழங்கப்பட்ட மொத்த நிதி உதவி 1.34 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் அதிகரித்துள்ளது. இலங்கையின் செயல்பாடு இந்த திட்டத்தின் கீழ் வலுவாக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் மேலும் தெரிவித்துள்ளது. சமூக செலவினங்களுக்கான சுட்ட இலக்கை தவிர 2024 ஆண்டு டிசம்பர் மாத இறுதிக்கான ஏனைய அனைத்து அளவு இலக்குகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. 2025 ஆண்டு ஜனவரி மாத இறுதியில் பல கட்டமைப்பு அளவுகோல்கள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன அல்லது தாமதத்துடன் செயல்படுத்தப்பட்டுள்ளன. சமீபத்தில் நிறைவு செய்யப்பட்ட கடன் மறுசீரமைப்பு பணிகள் கடன் நிலைத்தன்மையை உருவாக்குவதற்கான பாதையில் வெற்றிகரமான முடிவாக உள்ளன. சஞ்சீவ குமார சமரரத்ன என்று அழைக்கப்படும் கணையமுள்ள சஞ்சீவவை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 2 சந்தேக நபர்களை கொழும்பு குற்றப்பிரிவு கைது செய்துள்ளது. இந்த குற்றத்திற்காக உதவி மற்றும் ஆதரவு வழங்கியதற்காக குறித்த சந்தேக நபர்களை நேற்றைய தினம் மினுவாங்கொடை பகுதியில் வைத்து கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். இந்த குற்ற செயலுக்காக பயன்படுத்தப்பட்ட சிம் அட்டைகளை வழங்கி பிரதான சந்தேக நபர்களுக்கு உதவியதாக சந்தேகிக்கப்படும் 28 வயதுடைய உதார நிர்மால் குணரத்ன மற்றும் 31 வயதுடைய நளின் துஷ்யந்த் என்ற இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இவர்கள் மினுவாங்கொடை பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. 2025 பிப்ரவரி 19 புதுக்கடை இலக்கம் 5 நீதிவான் நீதிமன்றத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான சஞ்சீவ குமார சமரரத்ன என்று அழைக்கப்படும் கணையமுள்ள சஞ்சீவ துப்பாக்கியால் சுட்டுப்பாடு கொலை செய்யப்பட்டார். அதன்படி இதுவரை இந்த குற்றத்துடன் தொடர்புடைய 12 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது.
மகா கும்பமேளாவில் புதிய சாதனைகள் நிகழ்த்தப்பட்டு கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளன. ஒற்றுமை சமூக நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் 80 அடி நீளம் 5 அடி அகல துணையில் 10,000 பேர் பங்கேற்று கையால் வரைந்த ஓவியம், தூய்மை பணியாளர்கள் இணைந்து ஒரே நேரத்தில் விழா நடந்த இடத்தில் தூய்மை பணி மேற்கொண்டது உள்ளிட்ட புதிய சாதனைகள், 15,000 தூய்மை பணியாளர்கள் இணைந்து ஒரே நேரத்தில் விழா நடந்த இடத்தில் தூய்மை பணி மேற்கொண்டது உள்ளிட்ட புதிய சாதனைகள் கின்னஸ் அமைப்பால் உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டன. இதற்கான சான்றிதழை முதல்வரிடம் கின்னஸ் அமைப்பினர் வழங்கினர். இதற்கு முன் 10,000 பேர் ஒரே நேரத்தில் தூய்மை பணி மேற்கொண்டதே சாதனையாக இருந்தது. நம்பிக்கை, ஒற்றுமை, சமத்துவத்தின் மிக பெரும் திருவிழாவான மகா கும்பமேளா சிறப்பான முறையில் நடந்து முடிந்துள்ளது. இதில் 62.21 கோடி பேர் பங்கேற்று புனித நீராடினர். பலரின் கவனத்தை ஈர்த்த இந்த நிகழ்வாய் இது அமைகின்றது. உக்ரைன் ஜனாதிபதி வெலோடிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸுக்கும் இடையிலான சந்திப்பின் போது கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது கருத்து மோதல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. உக்ரைன் ஜனாதிபதியை வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறுமாறு தெரிவிக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பும் ரத்தானது. இரு தரப்பினருக்கும் இடையிலான கலந்துரையாடலில் பங்கேற்பதற்கு ஊடகவியலாளர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பில் 3ஆம் உலகப் போருடன் உக்ரைன் ஜனாதிபதி சூதாடுகிறார் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார். அத்துடன் தங்களுக்கு நன்றியுடன் இருக்குமாறும் அமெரிக்க ஜனாதிபதி உக்ரைன் ஜனாதிபதியை வலியுறுத்தியுள்ளார். அதே நேரம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினும் எந்த சமரசமும் இருக்கக்கூடாது என உக்ரைன் ஜனாதிபதி கூறியுள்ளார். இந்த சந்திப்பை அடுத்து சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு கருத்துரைத்த உக்ரைன் ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதியுடனான மோதல் இரு தரப்புக்கும் நல்லதல்ல என தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்க மற்றும் உக்ரைன் ஜனாதிபதிகளுடன் பிரித்தானிய பிரதமர் தொலைபேசியில் உரையாடியதாக அவரது பேச்சாளர் தெரிவித்துள்ளார். உக்ரைனுடன் அசைக்க முடியாத ஆதரவை அவர் வெளிப்படுத்தியதாகவும் பிரித்தானிய பிரதமரின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான ஆசிய கிண்ண தொடரானது T20 வடிவில் நடத்தப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த தொடரானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஆரம்பமாக உள்ளது. இந்த நிலையில் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட 8 அணிகள் குறித்த தொடரில் பங்கேற்க உள்ளன. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.